ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை பணியாரம் கிரேவி. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பொடிப்பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் 10 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு ஒரு பணியார கடாயை வச்சு சூடான பிறகு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்து இந்த மிக்சிங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா குழியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு அதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் 2 நிமிஷம் வேகணும். திருப்பி போட்ட பிறகு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு பணியாரம் வெந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போது அதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலர் மாறினதும், வெங்காயத்தோட கலர் மாறினதும் 5 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு இந்த மாதிரி கொதி வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொதி வரணும். நல்லா கொதி வந்த பிறகு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பணியாரம் நல்லா உறிஞ்சிடும். அதனால் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கலந்த பிறகு குழம்பு கொதி வந்த பிறகு அதில் இந்த மிக்சிங்கை ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். குக் பண்ண பிறகு அதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை பணியாரத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. வேக வச்ச பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கணும். கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இறக்கிடலாம். சுவையான முட்டை பணியார கிரேவி ரெடி. இது சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.